அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் தொடர்பான ஒரு முக்கியமான காணொளி. நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அறிக்கை எண்கள் 116 முதல் 171 வரை உள்ள 12 விதமான காலி பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு மற்றும் நேர்காணல் அனைத்துமே முடிந்துவிட்டது. தற்சமயம் இன்னும் ஃபைனல் ரிசல்ட்டு இன்னும் ஒரு சில நாட்கள்லையோ அல்லது ஏப்ரலுக்குள்ளேயோ உங்களுக்கு கண்டிப்பாக வெளிவந்துடும். இதில் எவ்வித குழப்பமோ பயமோ வேணாம். ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய 2239 காலி பணியிடத்திற்கான அனைத்து பணிகளும் முடித்து வைக்கப்பட்டுள்ளன. இன்னும் ஒரு சில நாட்களில் உங்களுக்கான அந்த அப்டேட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா புதிய அறிவிப்புகள், புதிய பணியிடங்கள், நிதி தொடர்பானது, மானிய திட்டங்கள் தொடர்பானது மட்டும்தான் புதுசாக நடைமுறைக்கு வரக்கூடாது. அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் முன் அனுமதி பெற்று தான் இதெல்லாம் நம்ம செய்யணும். ஸோ புதிய வேலைவாய்ப்பு செய்திகள் தான் வராதே தவிர, இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ப்ராசஸில் இருக்கக்கூடியது. இட் இஸ் ஆன் எண்டிங், அதாவது ப்ராசஸ் முடியும் தருவாயில் இருக்கனால இதோட ரிசல்ட் நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த தேர்வுக்காக ரிசல்ட்டை எதிர்பார்க்கக்கூடிய மாணவர்கள் நாம் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு சில தினங்கள்லையோ அல்லது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மார்ச் 28க்குள்ளே கண்டிப்பாக ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. அதில் எவ்வித மாற்றமும் வேணாம். மேலும் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் 72 மற்றும் 73 இதற்கான ஸ்கில் டெஸ்ட்டும் விரைவில் அறிவிப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா தேர்தல் நடைமுறை என்பது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கு ஆளுகைக்கு உட்படாது. இது சுதந்திரமான ஒரு அமைப்பு, அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ நீங்கள் எவ்வித ஒரு பயமோ பதட்டமோ அடைய வேணாம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எம்ஹெச்சிடா அதாவது எம்ஹெச்சி அதோட வெப்சைட்டை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதில் முக்கியமான அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. நாம் இன்று செக் பண்ணும்போது இன்னும் லிங்க் அவங்க எனேபிள் பண்ணலை. லிங்க்கை எனேபிள் பண்ணோடனே நம்ம உங்களுக்கு நம்மளோட சேனலோட போஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக போடுவோம். மேலும் பார்த்திங்க அப்படின்னா இதில் நகல் பிரிவு உதவியாளர், அலுவலக உதவியாளர் இது ரெண்டுக்கு மட்டும்தான் கட் ஆஃப் நம்ம கூடுன்னு சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா அதிகமான நபர்கள் இங்கே தான் இந்த பணிக்கு தான் அதிகமான நபர்கள் விண்ணப்பிச்சிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா அந்த 38 மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பல்வேறு விதமான கட் ஆஃப் கண்டிப்பாக வரும். ஒரே மாதிரி கட் ஆஃப் வராது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த வாய்மொழி தேர்வு பிப்ரவரி 14 மற்றும் 15 SRM இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் நடந்தது. இதில் அனைவரும் அட்டன் பண்ணியிருந்தாங்க. இதில் அனைவருக்கும் மினிமம் ஒரு 12 மார்க்கு கிட்ட கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் ஒவ்வொரும் அவங்களுடைய பொட்டன்ஷியலை பொறுத்து மார்க் தனித்தனியாக வாங்கியிருப்பாங்க. இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே காணொலிகள் கொடுத்துருந்தோம். அப்போ அதிகபட்ச போட்டியாளர்கள் எங்கே இருப்பாங்க அப்படின்னா, நகல் பிரிவு உதவியாளருக்கும் அலுவலக உதவியாளருக்கும் மட்டும்தான் அதிகபட்ச போட்டியாளர்கள் இருப்பாங்க. மேலும் பார்த்திங்கன்னா அதிகமான கல்வி தகுதி இருக்கும். ஸோ அவங்க இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்றதே நம்ம ரிசல்ட்டு வரும்போது தான் நமக்கு தெரியும். மேலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ரிசல்ட்டு கொடுக்கும்போது தனித்தனியாக கட் ஆஃபும் கொடுப்பாங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் 2024-25க்கான கட் ஆஃபை நம்ம கொடுத்துருந்தோம். மேலும் 2021 ஒவ்வொரு காலி பணியிடம் தேர்வு செய்யப்படும் போது அதுக்கான கட் ஆஃபும் எத்தனை கேண்டிடேட் அந்த கட் ஆஃபில் இருக்காங்கன்னு சொல்லி அவ்வளோ டீட்டெயில்டாக ரிஜிஸ்டர் நம்பர்ஸோட எம்ஹெச்சி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இந்த முறையும் அதே போல் நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் அதிவிரைவில் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ தொடர்ந்து பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கான ரிசல்ட்டு அவங்களோட ஸ்கில் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு பிப்ரவரி 1-2. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் 116 முதல் 171 வரை 2024 அந்த அறிவிப்புகளும் கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருக்குது. அடுத்த 73 மற்றும் 72க்கான அந்த ஸ்கில் டெஸ்ட்டு பெண்டிங்கில் இருக்குது. இந்த 2 விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்குது. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2026 கண்டிப்பாக மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து பல்வேறு பணிகள் தொடர்பாக அரசாணை விரைவில் வெளிவரும். அது மே மாதத்துக்கு அப்புறம் நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா 2026 மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திற்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அறிவியல் மற்றும் சமூக அறிவியல், முக்கியமாக வரலாறு, குடிமையல், புவியியல் இது 3 புக் பேக் கொஸ்டின்ஸை எந்த அளவு நீங்கள் தரவு பண்ணுறீங்களோ அந்த அளவு தரவு பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள். கண்டிப்பாக அதிலிருந்து உங்களுக்கு 100% கேள்விகள் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா சிலபஸ் படி உங்களுக்கு ஒரு அப்டேட் எந்த கொஸ்டின்ஸு எந்தெந்த பாடத்துலேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சி 1688 உருவாக்கப்பட்டது. இந்தியாவோட மிக பழமையான மாநகராட்சி சென்னை தான். இப்படி ஒரு சில விஷயங்கள் 6th புத்தகத்தில் இருக்கும். அது தொடர்பாக கேட்கலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் யாரோட சிலை இருக்குதுன்னு கேட்பாங்க. மனுநீதி சோழன். நம்ம ஏற்கனவே பழைய ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருந்தோம். இப்படி கொஸ்டின்ஸ் எல்லாமே 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு புத்தகத்துலேயும் 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்துலேயும் தான் கொட்டி கிடக்கு.
அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒன் லைனர் கொஸ்டின்ஸை நீங்கள் ரீட் பண்ணாலே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த வருஷம் இந்த தேர்வுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய சமூக அறிவியல் புத்தகத்தோட வாட்ச் விட்டுட்டு அதுக்கடுத்து டேரெக்டாக பல யூடியூப் சேனலில் ஒன்லைனர் வீடியோ போட்டிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்கூல் புக்கை தரவு பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்லைனர் வீடியோவுக்கு போங்க. எடுத்தோன்னே ஒன்லைனர் வீடியோவுக்கு போகாதீங்க, உங்களுக்கு புரியாது. இந்த வே ஆஃப் கண்டென்ட்டு, வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் உங்களுக்கு புரியாது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த காவலர், மசால்ஜி, தூய்மை பணியாளர் மற்றும் வாட்டர்மேன், வாட்டர் விமன் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 157லேருந்து 165 கொஸ்டின்ஸுக்கு 157லேருந்து 165க்குள்ளே மதிப்பெண் இருந்தால் உங்களுக்கு கட்டாயமாக அந்த பணி கிடைக்க 100% வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது இந்த பணிக்கு விண்ணப்பிச்சிருக்கவங்க. மேலும் பார்த்திங்கன்னா அதுக்கு இணையான கல்வித் தகுதி பெற்றிருக்க நபர்கள் இந்த எண்ணிக்கையில் இந்த பர்டிகுலராக இந்த பாடப்பிரிவை பொறுத்தளவு கம்மி தான். அதாவது உங்களுக்கு அலுவலக உதவியாளருக்கும் நகல் பிரிவு உதவியாளருக்கும் இருக்கிற காம்படிஷன்ஸை விட காவலர், இரவு நேர காவலர், வாட்டர்மேன், வாட்டர் விமன், மசால்ஜி இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் கம்மி தான். கம்மியாக இருந்தாலும் காம்படிஷன்ஸ் அந்தளவு அதிகமாக இருக்காது. புரியுதுங்களா? ஏன்னா இது முன்னுரிமைக்கானது, ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தான் இந்த அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுக்கான கட் ஆஃப் 157 மதிப்பெண்லேருந்து கிடைக்க, அதுவும் பெண் போட்டியாளராக இருந்தீங்கன்னா 160லேருந்து கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம். MHSC வெப்சைட்டில் இன்னும் அந்த லிங்க் அப்டேட் பண்ணலை. அப்டேட் பண்ணும்போது அடுத்தடுத்த காணொலிகள் நம்ம தொடர்ந்து கொடுக்க போகிறோம். நன்றி.